எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும், இல்லை ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதை கிராஸ்ப் பண்ணி மூவ் பண்ணுறோங்கிறது தான் இங்கே வந்து வாழ்க்கையே. நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒவ்வொரு சாதனை படைக்கும் நாட்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் எந்திரிக்கும் போதும் சரி, அந்த வேலையெல்லாம் முடித்து கடைசியில் தூங்கும் போதும் சரி, அன்றைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட லைஃப் வந்து நினச்சி பார்க்கணும். அவங்களுக்கு அவங்க வந்து கிராட்டிடியூட் பண்ணிக்கணும், மரியாதை பண்ணிக்கணும். அப்படி நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது தினம் தினம் வந்து நான் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம். எஸ், நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய குக்கிங் ஜேர்னி, அதாவது நீங்கள் 30 வருஷத்துக்கு மேலே சமைச்சிட்ருக்கீங்க, அந்த உங்களுக்குன்னு ஒரு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கும்ல, அது எப்படி துவங்கிச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது, அது எனக்கு தெரியணும். கொஞ்சம் சொல்கிறீங்களா? எஸ், ஆக்சுவலாக வந்து நான் என்னுடைய ப்ரொஃபஷன் அந்த டைமில் என்னன்னா, ஊர் ஃபுல்லாக சுற்றுறது, சர்வீஸ் இன்ஜினியர் நான். ஓகே, அப்படி சுற்றும் போது தாகத்துக்கு தண்ணியும் குடிப்பேன், டீயும் குடிப்பேன், காஃபியும் குடிப்பேன், ஜூஸும் குடிப்பேன். இப்படி வந்து பல இடத்துல வந்து டீ குடித்து ஒரு சில இடத்துல வந்து காசு வாங்கினாலும் அவங்க வந்து அந்த தரமான டீ கொடுக்க மாட்டாங்க. இதனால் வந்து விரக்தி அடைஞ்சிட்டு நாமளே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துடும். இதில் வந்து நம்ம ஒரு டீ போடணுன்னா அடுப்பு வேணும், கேஸ் வேணும், பர்மிஷன் வேணும், இவ்வளோ விஷயம் இருக்குது, பாத்திரம் வேணும், அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். ஸோ இதெல்லாம் வேணும், பால் வேணும், சர்க்கரை வேணும், டீத்தூள் வேணும். பால், சர்க்கரை, டீத்தூள் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், வெளியில் எனக்கு கிடைக்கும். ஒரு 6 லிட்டர் பால் வாங்கினா 6 பேர் சாப்பிட்லாம், அது ஓகே. பட் பர்மிஷன் வேணுமே. அதுக்கு நான் போய் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பேன், அம்மா எனக்கு ஒரே ஒரு டீ போடுறதுக்கு எனக்கு இடம் கொடுக்குறியா அப்படின்ட்டு. அவங்க வந்து இருடா, இப்போ தான்டா இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், ரைஸ் வச்சுருக்கிறேன், குழம்பு வச்சுருக்கிறேன், அதெல்லாம் முடிட்டோம் இருன்னுவாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இரு வரேன்னு சொல்லிவிட்டு இந்த பம்பு ஸ்டவ், அது வந்து எப்போ ஒரு ஸ்டாக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுருப்பாங்க, அது இல்லைனா அந்த இந்த திரி ஸ்டவ், இந்த மாதிரி எதாவது வச்சுருப்பாங்க. இரு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த பம்பு ஸ்டவ் வச்சு எனக்கு அதை ஆன் பண்ணி அதை எனக்கு பற்ற வைக்க தெரியாது. அதை அவங்க பற்ற வச்சு இது பண்ணும்போது நான் பார்த்து கற்றுக்கினேன், ஓகே இப்படி தான் பண்ணணுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அது வந்து நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த பம்பு ஸ்டவ் ஆன் பண்ணி கொடுப்பா எனக்கு அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட நான் நல்லா பெறுவாங்க. சரி, இப்போ வந்து இந்த மாதிரி இந்த பம்பு ஸ்டவ் வச்சு அதை வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த டீ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க, ஒரு ஹேண்டில் இருக்கிற மாதிரி பாத்திரம். ஃபஸ்ட்டு நான் டீ போடுறேன். யார் வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்களோ தெரில, எந்த சக்தின்னுட்டு. ஆனால் நான் வந்து ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுருந்தேன். எந்த மாதிரி டீயாக இருந்தாலும், டீ தூளாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஏலக்காய் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மனம் வந்துடும். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஏலக்காய் டீ போடுவோம் அப்படின்ட்டு நான் டீயை போட்டேன். அந்த டீ போட்டு ஒரு 4 பேருக்கு வரா மாதிரி போட்டு நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் 4 பேர் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த நல்லா இருக்குது அப்படின்றதே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கிடைச்ச மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ அந்த பால் பொங்குனது, டீ பொங்குனது, அது வந்து அந்த ஸ்டவ் மேலே விழுந்தது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. ஆனாலும் அவங்க சலிச்சிக்காமல் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. சரி, இனிமேல் வந்து இவனுக்கு வந்து பம்பு ஸ்டவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து கேஸ் அடுப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி டீ போட்டு பழகினேன். அதுக்கப்புறம் மல்லி டீ,
இப்படி வந்து விதவிதமாக, அதாவது பட்டை டீ, லவங்க டீ, ஸ்டார் அனீஸு, இது மாதிரி ஸ்பைசஸ் இதெல்லாம் தனித்தனியாக போட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கரம் மசாலா மாதிரி பண்ணேன். அதை வந்து டீ மசாலான்னுட்டே வந்து அதுக்கப்புறமா தான் வந்தது நான் பார்த்தது. ஸோ என்னுடைய இந்த க்ரியேட்டிவிட்டியில் தான் நான் வந்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி அதில் சும்மா ஒரு சிட்டிகை போடுறது. டீ ஃப்ளேவரும் மாறக்கூடாது, இந்த ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு இதை குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வெளியில் டீ குடிக்கிறது இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இன்னொன்று, எங்கள் வீட்டிலே வந்து என்னை வந்து டீ போட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் வந்து டீ மாஸ்டர் ஆகிட்டேன். எத்தனை வயசு அப்படின்னா ஒரு 19-20 அந்த ஏஜ். ஏன்னா நான் வந்து 19 வயசுலேயே வந்து நான் இந்தியா ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் சர்வீஸ்க்காக. நான் வந்து யூபிஎஸ் ஃபீல்டில் இருந்தோம். ஒன்று இன்ஸ்டாலேஷனுக்கு போகணும், இல்லைனா வந்து சர்வீஸ்க்கு போகணும், இந்த மாதிரி. இதில் வந்து எனக்கு நிறைய டீ வந்து பரிச்சயம். ஏன்னா மும்பையில் டீ வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும், ஹைதராபாத்தில் டீ ஒரு டேஸ்ட் இருக்கும், கேரளாவில் டீ ஒரு டேஸ்ட் இருக்கும். கேரளா டீ வந்து அப்படியே அந்த ரா ஸ்மெல், அப்படியே அந்த ஃப்ளேவர் வந்து அப்படி இருக்கும். அதனால் எனக்கு இப்போ நான் சொல்லும் போதே இது இவ்வளோ டீ சொல்கிறேன் அப்படின்னு. பீகாரில் டீ ஒரு மாதிரி, ராஜஸ்தானில் ஒரு மாதிரி, ஒரிசாவில் ஒரு மாதிரி, மத்திய பிரதேசத்தில் ஒரு மாதிரி, டெல்லியில் ஒரு மாதிரி, இப்படின்னுட்டு ஒவ்வொரு டீக்கும் ஒரு தனி ஃப்ளேவர் வைப்பாங்க அவங்க. அந்த டீ குடித்தாலே இது இந்த ஒரு டீ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு டீ, இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு படி மேலே போயிட்டு கொக்கோ டீன்னு ஒன்று குடித்தேன். அந்த கொக்கோ டீ வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அதுக்கு வந்து நிறைய மெனக்கிடணும் அந்த டீ தூளில். அந்த வேலையெல்லாம் செய்துட்டு தான் அந்த டீயை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி டீ கொண்டு வந்து ஒரு தடவை போட்டு பார்த்தா அது ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் இருந்தவங்களும் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய அந்த டீ பயணம். அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் டிஃபன் ஒரு இடத்துல சாப்பிடுவேன். அந்த டிஃபன் வந்து எனக்கு அதில் வந்து சைட் டிஷ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சைட் டிஷ்ஷு இன்னொரு இடத்துலையும் கிடைக்கும்னு நினச்சி நான் சாப்பிடுவேன். செம்மையாக பல்பு வாங்குவேன். என்னடா இவன் இந்த மாதிரி நம்மளை சொதப்பிட்டானே. அதாவது நமக்கு எந்த ஒரு இது, இப்போ பிரியாணின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரியாணி நல்லா சாப்பிட்ருப்போம், அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ. நம்ம யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு பிரியாணி ஃபீஸ்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம உடனே வந்து அதுதான் மைண்டில் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியும் பிரியாணி குழஞ்சிருக்கும், கறி வெந்திருக்காது, அப்புறம் அடி பிடிச்சிருக்கும். இப்படி பல கோணங்களில் வந்து அதை பார்க்க ஆரம்பித்தோம். ஓ, இப்படியெல்லாம் கூட வருமா பிரியாணி அவுட்புட்டு அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. சரி, நாம் வந்து ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரைஸ் வைக்க கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த வடிக்கிற ரைஸ் வந்து தெரியாது, எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியாது, எவ்வளோ பக்குவத்தில் வெந்து அதுக்கப்புறம் வந்து அது வடித்த பிறகு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வைக்கணுன்றது தெரியாது எனக்கு. இதெல்லாம் வந்து நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து ரசம் செஞ்சுட்டா ஒரு ஒயிட் ரைஸ்க்கு ஒரு காரா பூந்தியோ இல்லைனா ஒரு பக்கோடாவோ வச்சு சாப்பிட்றலாம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே எனக்கு வந்து தயிர் சாதம் இருக்கும், ரசம் சாதம் இருக்கும். இதுதான் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவனுக்கு ரசம் சாதமும் காரா பூந்தி கொடுத்துட்டா போகிறோம்மா, அவன் குழந்தை ஜம்முன்னு சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிடுவான் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரசம் செய்ய கற்றுக்கிட்டேன். அதில் வந்து தக்காளி ரசம், மிளகு ரசம், பூண்டு ரசம், அப்புறம் வந்து ஸ்பைசஸ் காரமான ரசம், இப்படி வந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த புளிப்பு கொஞ்சம் கூட்டி காரம் கொஞ்சம் கூட்டி செய்யும்போது அது சாப்பாட்டில் பிசையும்போது சரியாக இருக்கும், கரெக்டாக அது மைனஸ் ஆகும். தனியாக குடித்தாலும் வந்து சளி இலகுற மாதிரி இருக்கும் அந்த காரம். ஏன்னா நான் வந்து பெப்பர் நிறையா போடுவேன். பெப்பர் எப்போவுமே வந்து ரசத்துக்கு வந்து கடைசியில் போடணும், இல்லைனா கசந்துடும். இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ரசம் செய்யறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கணும். இதுதான் வந்து ரச பவுடர். இந்த ரச பவுடர் நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க.
நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுனா எல்லாமே சேர்ந்து ஒரு 200 கிராம்ஸ் இருக்கணும். அதுக்கு அதிகமாக போச்சுனாலும் சும்மா நின்றுடும். அது மல்லி வந்து இதில் போடக்கூடாது. மல்லி வந்து கொத்தமல்லி தான் போடணும். சரியா? ஸோ இந்த 3 தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். அதுக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து பெருங்காயம். ஓகே, புளிப்புக்கு புளி, உப்புக்கு உப்பு. இந்த உப்பு, புளிப்பு, காரம் இதுதான் ரசம். இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து கருஞ்சீரகம் போட்டுக்கலாம், வால்மிளகு போட்டுக்கலாம், திப்பிலி போடலாம். இதெல்லாம் வந்து மூலிகை ரசம். இதெல்லாம் சாப்பிட்டா டாய்லெட்டே வராதவங்களுக்கு கூட அழகாக இலகி வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு காலையில் உட்காந்தா டாய்லெட் வராது அப்படின்வாங்க. இது நான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னா, காலையில் டாய்லெட் வந்தால் தான் அவங்களால வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அவங்க வேலைக்கே போக முடியும். டாய்லெட்டே டிலே ஆச்சுன்னா மற்ற எல்லாமே அவங்களுக்கு அன்றைக்கி நாளே வந்து நரகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு காலையில், அதாவது நைட்டு ஒரு கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டவங்களுக்கு காலையில் 4:30-5 மணிக்கெல்லாம் வந்து நேச்சர் கால் வந்துடும். சரி, அந்த கரெக்டான ஷெட்யூல் கொடுத்துரும் அது. அதே மாதிரி வெல்லம் சாப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே நேரத்தில் டீடாக்ஸ் ஆகிடும். உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வந்து ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு ஷெட்யூலில் வந்துடும் அது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமா, ஒரு சில ஹோட்டலில் போனால் சாம்பார் நல்லாயிருக்கும். அந்த சாம்பார் எப்படி செய்தாங்க, நான் வந்து ருசித்து சாப்பிட்டதை விட, ரசித்து சாப்பிட்டதை விட அதில் என்ன கண்டென்ட், என்ன இன்க்ரீடியண்ட் இருக்குது அப்படின்றது யோசித்து சாப்பிட்டது தான் நிறையா. அப்படி யோசித்து எனக்கு வந்து அதனுடைய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஒரு சாம்பாருக்கு முக்கியமானது வந்து ஜீரகம். அந்த ஜீரகம் இருந்தால் தான் அது, அதாவது ஜீரகம் இல்லாத பொருள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஷ்லேயும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. எல்லா டிஷ்லேயும் வந்து ஜீரகம் போடணும். சரியா? அப்படி போட்டால் தான் என்ன மாதிரி கரடு முரடான சாப்பாடாக இருந்தாலும் அது உடம்பு சீராக வச்சுக்கும். சீர் அகம். அகம்னா நம்ம உடம்பு, ஓகே, புறம்னா வெளியில். ஸோ அந்த அகம்ன்றது நம்ம உள் உறுப்புகள். அந்த அகத்தை சீராக வச்சுக்கிறது தான் சீரகம். நிறைய ஹோட்டலில் போனால் ஜீரக தண்ணி கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தாலே அவங்க என்ன மாதிரி கலப்படம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து டீடாக்ஸ் பண்ணிடும். சரியா? இப்போது ஒரு சில ஹோட்டலில் வந்து பார்த்தா கொத்தமல்லி தண்ணி, புதினா தண்ணி வைக்கிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி டெய்லி வீட்டில் வந்து 1 லிட்டர் தண்ணி, அதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா சூடாக தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த ஜீரகத்தை போட்டுட்டு அதை தட்டு மூடிட்டு அதை ஆறின பிறகு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு டம்ளர் குடித்தா கூட போதும். ஒரு நாளைக்கு 1 டம்ளர் குடித்தா போதும். உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகள், இன்றைக்கி வந்து 3000-4000 ரூபாய் கொடுத்து டீடாக்ஸ் மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வந்து வேலை செய்யாது. அதிலெல்லாம் என்ன ஆகும்னா கொழுப்பு சக்தி ஜாஸ்தி ஆகிட்டு மேற்கொண்டு என்ன ஆகும்னா நம்ம அவங்களே டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஜீரகம் வந்து அதிகமான செலவே கிடையாது. இன்னொன்று எப்போவுமே சொல்கிறேன், ஜீரகத்தை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆச்சுன்னா அதனுடைய தன்மைகள் அப்படியே வந்து அந்த ஜீரகத்தில் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இமீடியட்டாகவும் வேலை செய்யும். ஒருத்தவங்க உடம்பு இளைக்கணும் அப்படின்னா வெறும் ஜீரக தண்ணி சூடாக குடித்தாலே போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டம்ளர் குடித்தா போகிறோம். சரி, அந்த மாதிரி வந்து ரசம் வைக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வைக்க கற்றுக்கிட்டேன். சாம்பார் வந்து எவ்வளோ விதத்தில் பண்ணுவாங்க. என்னுடைய சாம்பார் ஒரு விதமாக இருக்கும், வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் என்னுடைய சாம்பாரை வந்து ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய சாம்பார் அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் இருக்குமோன்னுட்டு வேணான்னு சொல்லிவிட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி நான் இன்றைக்கி சாம்பார் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கப்பு வந்துடணும் அப்படின்வாங்க. அதிகார தோரணையில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னுடைய வெற்றின்னு நான் நினைப்பேன். இதில் என்னென்னா சமையல் தான் என்னுடைய தியானக்கூடம். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு
அடித்தளமாக இருக்கிறதே வந்து சமையல் கூடம். அந்த சமையல் கூடத்தை உள்ளே போயிட்டு யார் என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் அதை சாப்பிட்றவங்களுக்கும் போய் சேரும். அதனால் நான் சமைக்கும்போது இதை சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல சூப்பரான பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும், இப்படி தான் நான் யோசிப்பேன். இதில் வந்து இப்போ நான் வந்து அஸ்ட்ராலஜியில் இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு எனக்கு யாரெல்லாம் வந்து என்கிட்ட ஜாதகம் படிக்க வராங்களோ அவங்க ப்ராப்ளம் எல்லாம் ஒரே சிட்டிங்லேயே சரியாக போயிடும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதுக்கு வந்து என்னுடைய குலதெய்வம் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக சமைப்பேன். எந்த ஒரு சமையலும் இப்போது அந்த சீன் கட் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு டீ போட்டது இப்போ சீன் கட் பண்ணால் ஒரு 30-35 வருஷமாக நான் சமைச்சிட்ருக்கேன். இதில் வந்து நான் கான்டினென்டல் ஃபுட்டும் சமைக்கிறேன். பிஸா சமைக்க தெரியும் என் ஸ்டைலில், பாஸ்தா சமைக்க தெரியும் என் ஸ்டைலில், சரியா? அதே மாதிரி தாய் வெர்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு அந்த நான் அடிக்கடி பேங்காக் போகிறதுனால எனக்கு அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ரொம்ப ஆர்வம். அங்கே போயிட்டு இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். இல்லை, இந்த தடவை அங்கே போய் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணி தான் ஒருத்தருக்கு சாம்பார் சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்க. அப்படியாச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, அதாவது என்னுடைய கருத்து என்னென்னா, இந்தியா தாண்டி இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போகணும், அது இந்தியாவிலே சாப்பிட்லாமே அப்படின்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அவ்வளோதான். ஆனால் ஒரு சில பேருக்கு நம்ம இந்தியன் ஃபுட்டு தான் அவங்களுக்கு உடம்புக்கே ஒத்துக்கும். அப்படியாப்பட்டவங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், சரியா? இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், கல்ச்சரை வந்து கண்டு ரசிக்கணும்னு இருக்கும், அதேமாதிரி ஆர்கிடெக்ட் வந்து எப்படியெல்லாம் இருக்குன்னுட்டு அது வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் ஃபுட்டுன்னும் போது அகெயின் அது வந்து ஆரோக்கியம். ஸோ நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் மாத்திரை வேணுமோ அதெல்லாம் எடுத்துன்னு போயிடுங்க, ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா. அந்த மாதிரி இந்த ஃபுட்டும் வந்து அவங்க அந்த இந்தியன் ஸ்டைலில் அங்கே சாப்பிட்றது நல்லது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். பட் எனக்கு வந்து பார்த்தா எல்லா மாதிரி ஃபுட்டையும் வந்து முகம் சுளிக்காமல் முதல்ல சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு அது பிடிச்சிருந்ததுன்னா அதை நம்ம ட்ரை பண்ணணும், பிடிக்கலைன்னா அதோடு விட்டுடணும் அப்படின்றது தான் நான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அதனாலே எனக்கு வந்து நிறைய ஃபுட்டு வந்து எனக்கு பரிச்சயமாச்சு. பேங்காக்கில் இந்த தாய் ஃபுட்டில் வந்து நிறைய ஃபுட்டு இருக்குது, எனக்கு பேர் சொல்ல தெரியாது, ஆனால் சமைச்சு கொடுக்க சொன்னால் சமைச்சு தருவேன். அதில் வந்து இந்த தாம்யாம் சூப்புன்னுட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்குதாங்க, அதை வந்து மேக்ஸிமம் ஒரு 90% பீப்புளுக்கு பிடிக்கும். அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் அங்கே அவங்க வந்து புளிப்பு அப்புறம் வந்து ஸ்வீட்டு இது ரெண்டு தான் ரொம்ப அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது உப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக திட்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய ஃபுட்டில் நம்ம ஃபுட்டும் அவங்க ஃபுட்டும் வந்து ஆல்மோஸ்ட் சேம். அடிஷ்னலாக அவங்க வந்து ஸ்வீட் கலப்பாங்க. உப்பு புளிப்பு காரம் கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். காரம் நம்ம கேட்டோம்னா அதிகமாக போடுவாங்க, ஆனால் டிஃபால்ட்டாக வந்து இந்த பாம் சுகர் போடுவாங்க, அதாவது சர்க்கரை போடுவாங்க, பாம் சுகர் போடுவாங்க. அவங்க உப்புக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிஷ் சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபிஷ் சாஸ்லேயே வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது போடும்போது அது கரெக்டாக அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். கசப்பு இருக்காது, புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், சால்ட்டு கொடுக்கும். அதுதான், இதெல்லாம் வினிகர் தான். இந்த ஃபிஷ் சாஸு இதெல்லாம் வந்து வினிகர் தான், வினிகர் பேஸ்டு. இது நீங்கள் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய சமையல் வீடியோலாம் போடுறீங்க. இது வந்து ஒரு சமயம் வந்து சமையல் செய்யும் போது ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அதாவது மெத்தடு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி மெத்தட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அம்மா சமையல் இது வரைக்கும் என்னென்ன சமையல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அம்மா சமையல் பார்த்தா எனக்கு வந்து மராட்டி சமையல் வந்து இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பரி தின்றது, அதாவது தக்காளி மசியல், அதுக்கப்புறம் வந்து பருப்புக்கீரை வந்து எங்கள் வீட்டில் வந்து செய்கிறது வந்து பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக பண்ணுவாங்க. நான் வந்து ஆந்திரா ஸ்டைல் கற்றுக்கிட்டேன். ஓகே, அந்த மாதிரி பருப்புக்கீரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்டைக்காய் சாம்பார், இந்த மாதிரி சாம்பார் வகைகள் நிறையா செய்வாங்க. முருங்கைக்காய் வந்து நான் இப்போ தான் நிறையா செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து
ஒரு விஷயம் நான் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது, பிளட் சர்க்குலேஷனுக்கும் பிளட்டு உற்பத்தி ஆகிறதுக்கும் அயன் சக்தி வேணும்ன்ட்டு. அதுதான் வந்து ஹீமோக்ளோபினை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு மெயினாக வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து நான் முருங்கைக்காயும் அந்த முருங்கைக்கீரை அப்புறம் வந்து அந்த முருங்கைப்பூ இந்த மாதிரியெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிக்கிறது. இது வந்து நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், இதில் வந்து அயன் சக்தி நிறையா இருக்குது, இது வீக்லி ஒன்ஸ் செய்து சாப்பிடுங்க. வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கும் வேலைக்கு வந்து போகிறவங்க, ஊரெல்லாம் சுற்றுறவங்க, இந்த ஒரு சில ஜாபே வந்து ட்ராவலிங் ஜாபாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு. நான் வந்து இந்த முருங்கை இலை சூப் பண்ணுவேன். ரொம்ப ஈஸி, ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி. முருங்கை இலை சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். முருங்கை இலை எடுத்துக்கோங்க, உப்பு எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த 3 ஐட்டம் தான். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கொதிக்க வச்சுட்டு, எவ்வளோ சூப் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு, அந்த நல்லா கொதித்ததும் அதை ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் போடணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதும். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிங்க. அப்புறம் சொல்லுங்கள், உங்களுக்கு காரம் வேணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க. இந்த 4 ஐட்டம் தான். இந்த 4 ஐட்டமு செய்யாத மிராக்கிள் எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து அவங்களுடைய ஃபுட்டு சமைக்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து நான்வெஜ்ஜும் நல்லா செய்வாங்க. அந்த மாதிரி அந்த கறி குழம்பு. இப்போ உங்கள் மராட்டி இதில் வந்து நிறைய சமையல் நீங்கள் இன்னும் பண்ணலை? செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஞாபகத்துக்கு வர்றதை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போது ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தா, இப்போது ஒரு ப்ரான், எறா, இந்த எறா தொக்குன்னு சொல்லுவாங்க. அந்த எறா தொக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. பட் நான் ஒரு வெர்ஷன் கண்டுபிடிச்சேன். அந்த வெர்ஷன் வந்து நான் பண்ணுற எல்லா சமையலும் மேக்ஸிமம் வந்து பேச்சுலர் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ சமைக்கவே தெரியாதவங்க கூட என்னுடைய வீடியோ பார்த்து அவங்க சமைச்சிடலாம். நான் அதை தான் வந்து இந்த டைமில் சொன்னேன். அந்த பேங்காக்கில் அந்த ஹோட்டலில் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் சாம்பார் வச்சுருக்கிறத பார்த்தாலே உனக்கு சவுத் இந்தியன்னு எல்லாமே வந்துடுவாங்கப்பா அந்த சாம்பாருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், சார் எனக்கு அந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு கொடுங்க சார், நான் கற்றுக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், 1 கிலோ வந்து பருப்பு ஊற வை, நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுதான் வந்து அன்றைக்கி நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து செஞ்சு காமிச்சது. அவன் சொல்கிறான், இவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு சார் அப்படின்ட்டு. அவ்வளோதான்ப்பா, நீ காலையில் 4 மணிக்கு இதை நீ ப்ராசஸ் பண்ணினா 5 மணிக்கு உனக்கு மணக்க சாம்பார் ரெடி ஆகிடும். 5 மணிக்கு வந்து உனக்கு காற்று வந்து பியூராக இருக்கும், எந்த பொல்யூஷன் இல்லாமல். அந்த டைமில் இந்த பெருங்காயம் போட்டினா கடைசியில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடும்ப்பா அது அப்படின்னு சொன்னேன். அதுக்கே அன்றைக்கே வந்து ஒரு பக்கத்தில் இருந்த கடைகள்லாம் கேட்டாங்க, என்னப்பா பயங்கரமாக ஸ்மெல் வருது, செம்மையாக டேஸ்ட்டாக என்னவோ பண்ணியிருக்குங்க போல் இருக்குது அப்படின்னுட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த மாதிரி நான் பண்ணுறது எல்லாமே வந்து பேச்சுலர் ஸ்பெஷல், ஈஸி இன்க்ரீடியன்ஸு, ஈஸி மெத்தட், அண்ணா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு உப்பு புளிப்பு காரம் இந்த ரேஷியோவில் இருந்தால் நல்லா இருக்கும்னுட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு இது வச்சுக்கோங்க, உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, புளிப்பு காரம் வச்சுக்கோங்க. ஏன்னா வரவங்களுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து பிபி இருக்குது, நான் வந்து உப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. எனக்கு அது தெரியல. ஆனால் அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வைங்க, பக்கத்தில் உப்பு வச்சுருங்க. நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம வாழை இலையில் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உப்பு தனியாக வச்சுருங்க ஒரு டப்பாவில், வேணுன்றவங்க போட்டுக்கிட்டோம். என்ன மாதிரி நீங்கள் அதிகபட்சம் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அந்த ஹோட்டலில் கிச்சன் வந்து நீங்கள் போய் பார்த்து செஞ்சுருவீங்களா? எங்கே வேணாலும் போகலாம். எந்த ஹோட்டல் எனக்கு கூட்டின்னு போனாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த கிச்சன் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்குள்ளே நான் ஒரு டிஷ்ஷை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இன்க்ரீடியண்ட் வந்து வெளியில் இல்லை, நம்ம மைண்டில் தான் இருக்குது. என்னுடைய அடுப்படி, என்னுடைய அஞ்சரை பெட்டி என்னுடைய மூளைக்குள்ளே இருக்குது. நான் கேட்குற இன்க்ரீடியண்ட் அங்கே கொடுத்தானாலே அவனுக்கு அந்த டிஷ்ஷு ரெடி. சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தொக்கு, உப்பு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் தனியாத்தூள், இவ்வளோ தான். இந்த 7 ஐட்டம் வச்சு அவனை வந்து அசத்திட்டு வந்துடலாம். அவன் இது வரைக்கும் சாப்பிடாத ஸ்டைலில் அது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷையும் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து நான் ஒரு தடவை பண்ணுற மாதிரி இன்னொரு தடவை பண்ண மாட்டேன், எனக்கே போர் அடிச்சிடும். இப்போது உங்களே எடுத்துக்கோங்க லேடிஸ்,
ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்ட அதே ட்ரெஸ்ஸை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போடுவீங்களா? பிடிக்காது உங்களுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, உங்கள் மைண்டில் ஒரு ரிஹர்சல் வரும். இந்த இதுக்கு எந்த மாதிரி க்ரௌட் வரும், இங்கே யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, அந்த இடத்துல நம்ம எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அது வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கும், அவங்க வந்து நம்மளை பார்த்து இது எங்கே வாங்கினேன், எப்போ வாங்கினேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு அது சொல்லணுன்றதுக்காக தான் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த கெட்டப்பு சேஞ்சு, செட்டப் சேஞ்சு, இந்த மாதிரி சொல்லும்போது நான் இன்னொன்று, உங்களுடைய சமையல் நீங்கள் சமைச்சு இது வரைக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து நின்னதுண்டா? நான் ஃபீட்பேக் என்றைக்குமே கேட்க மாட்டேன். என் சமையல் வந்து நான் சமைக்கிறதுக்காக தான். ஆனால் கண்டிப்பாக அதை யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், உனக்கும் தெரியும், அவர் பேர் சந்தோஷ், சரியா? ஒரு நாள் வந்து நான் வந்து ஒரு சிக்கன் செஞ்சு அவருக்கு வந்து நான் கூப்பிட்டு நம்ம கொடுத்தோம், அந்த சிக்கனும் தோசையும். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அவர் சொல்கிறது என்னன்னா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னாரு. அது எனக்கு தெரியாது, நான் ஒவ்வொரு தடவை சமைக்கும்போது வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் எனக்கு வந்து அந்த நாள் அந்த ஒரு டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த பருப்பு கீரை கூட செஞ்சு ஆந்திரா ஸ்டைல் செஞ்சு கொண்டு போய் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தபோது எங்கள் அண்ணனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி அவங்களுக்கு முரளி, சாம்பி அவங்க ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அவங்கள போய் மீட் பண்ணோம்ல, அங்கே இது பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த ஒரு பழைய நினைவுகளையும் அதுக்கு, அதாவது ஸ்வீட் மெமரிஸ் கொண்டு வரணும். எந்த ஒரு ஃபுட்டும் எந்த ஒரு விஷயமும் அது கொண்டு வந்ததுனாலே அந்த ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ். அதை தான் நான் வந்து என்னுடைய சமையலில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, அன்றைக்கி அவர் வந்து சொல்லும்போது எனக்கே வந்து இவரை வந்து ஒரு அந்த ஒரு ஸ்வீட் மெமரிக்கு நம்ம கொண்டு போயிருக்கிறோமே, அதுவே வந்து சூப்பர் அப்படின்னுட்டு. நமக்கே நிறைய டைம் சமைக்கும் போது நம்ம கெட் டுகெதர் போனது, அங்கே போய் நம்ம சமைச்சு கொடுத்தது, அதெல்லாம் தான். ஆமாம், அதாவது ஒரு தடவை வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன், சரியா? நான் வந்து ஒரு 800 கிராம் பண்ணேன் நான். 800 கிராம் பன்னீர், ஏன்னா ஒரு பன்னீர் வந்து 200 கிராம் தான் வரும். ஸோ 800 கிராம் பன்னீர் போட்டு நான் செஞ்சேன். செஞ்சுட்டு அதுக்கு வந்து சப்பாத்தி, இந்த இது, அப்புறம் வந்து வெளியிலேருந்து வந்து பரோட்டா வாங்கியிருந்தோம். ஒயிட் ரைஸும் செஞ்சேன் நான். எல்லாம் செஞ்சால் கடைசியில் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பார்சல் பண்ணின்னு போயிட்டாங்க எடுத்துன்னு. ஸோ அதுதான் என்னுடைய வெற்றி. அந்த மாதிரி, அதாவது இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ இடத்துல பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ருப்பாங்க, அதை தாண்டி நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் என்றைக்குமே யோசிக்க மாட்டேன். இது என் ஸ்டைலில் பண்ணணும். அதாவது அந்த வருஷனுக்கும் இந்த வருஷனுக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னுட்டு யோசிக்கணும் எல்லாரும். நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம கூட இருந்தோம்ல, அங்கே மாடியில் அவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பருப்பு கடையில் செஞ்சு கொடுத்தீங்களே, அங்கிள் செய்கிற மாதிரி நீ செய்ய கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? ஆமாம், அதாவது ஒவ்வொரு விஷயமும் சில இன்க்ரீடியண்ட்டை வந்து அடிஷன் பண்ணாலோ அதை வந்து குறைச்சாலோ அதுக்கான டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து யாரெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் செஃப். காலையில் எந்திரிச்சோம், ஒரு சாம்பார், ஒரு ரைஸு, ஒரு டிஃபனு, ஏதோ ஒரு பொரியல், ஒரு சப்ஜி. அந்த சப்ஜின்னா நான் சொல்கிறது என்னென்னா, சப்பாத்திக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சோம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இல்லாமல், இதில் இன்னொன்று என்ன ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதில் என்ன ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு துவையிலே நான் பண்ணால் டெஃபினட்டாக அது வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டில் கொடுப்பேன் நான், அதுதான். ஆனால் இன்க்ரீடியன்ட் எல்லாம் அதே தான் இருக்கும். மேபி வந்து இது வரைக்கும் யாரும் சாப்பிடாத டேஸ்ட்டுங்கிறது அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்வீட் மெமரிஸ் ஞாபகம் வெளியில் வந்துடும். ஆமாம், எங்கேயோ எப்போ சாப்பிட்டது அவங்களுக்கு அந்த இது சாப்பிட்டது இன்றைக்கி ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு புட்டு என்னுடைய அக்கா பையனுக்கு கொடுத்தேன், ஒரு சப்பாத்தி வச்சு. அவன் சாப்பிட்டுட்டு
அம்மா இது அந்த ராஜஸ்தானி சமோசா பண்ணுவாங்க இல்லையா, அதில் போடுற அந்த ஒரு ஸ்டஃப் மாதிரியே இருக்குது அம்மா அப்படின்னு. எங்கேயும் அவன் சாப்பிட்டு தான் அவனை அந்த இது கொண்டு வந்தது இல்லையா. நான் சொன்னேன் அவனுக்கு இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணு, உனக்கும் அதே மாதிரி வரும் அப்படின்னு. அந்த ஒரு சீக்கிரட்டை அவனுக்கு அன்றைக்கி சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி இது எனக்கு எப்படி தெரியும், நான் வந்து வெறும் வந்து பசிக்காக ருசிக்காக சாப்பிட்றவன் இல்லை, அந்த இன்க்ரீடியண்ட்டை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நிறைய தூரம் நான் ட்ராவல் பண்ணி நான் போயிட்டு வந்திருக்கேன். வீட்டில் எல்லாருமே வந்து சமையல்ல சூப்பராக பண்ணுவாங்க. எஸ், எங்கள் அக்கா சூப்பராக சமைப்பான், இப்போ எங்கள் அக்கா பையன் சூப்பராக சமைப்பான், தங்கச்சி சூப்பராக சமைப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அம்மா சூப்பராக சமைப்பாங்க, எங்கள் அண்ணியும் சூப்பராக சமைப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் அண்ணியோட சமையல் அப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லி சாப்பிட்ருக்கீங்க. நிறைய டைம் வந்து எனக்கு அது ரிசம்பிளன்ஸ் பண்ணும், யாரோ கொடுக்குற சமையல். இப்போ எங்கள் அக்காவோ எங்கள் தங்கச்சியோ வந்து சமைக்கும்போது இது வந்து அண்ணி சமைச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் கொடுக்கும். அதுவே கூட வந்து அந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கொண்டு போவோம். அன்னைக்கு அந்த இடத்துல நாங்கள் எத்தனை பேர் உட்காந்தோம், யார் யாரெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் நம்ம அரட்டை அடித்தோம், இதெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் கொண்டு வர்றது தான் ஒரு சமையலுடைய ஒரு ஆணிவேர். நான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஏதாச்சும் சொல்லி முடிக்கணுன்னா முடிச்சுக்கோங்க. இன்னொரு பாட்காஸ்ட்டில் திரும்பவும் நம்ம நிச்சயமாக இந்த சமையல் பற்றி விலாவரியாக பேசுவோம். நன்றி. இன்றைக்கி வந்து இந்த பகுதி இதோடு முடியுது. நம்ம அடுத்தது இன்னொரு பார்ட் ஆஃப் டிஸ்கஷன். இது வந்து நான் பாட்காஸ்ட்காக இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணது. இதே மாதிரி இன்னொரு ஆடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.